மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த மருதராஜ் மனைவி புஷ்பா மற்றும் பேத்தி சஷ்டியா தேவி 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள மாலப்பட்டியில் உள்ள கம்பானியாத்தான் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். கரூர் டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி 3 பேரும் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே குழந்தை சஷ்டியா தேவி மற்றும் பாட்டி புஷ்பா ஆகியோர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த தாத்தா மருதராஜ் படுகாயம் அடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக மீண்டும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பாலமுருகன் என்பவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.